வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு பணத்தை வாரி இறைக்க கனிமவள கொள்ளை கும்பலை திமுக நம்பியிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதுமே கனிம வளங்கள் கொள்ளை போவது தொடர்கதையாகியிருக்கிறது. திமுகவின் ஆட்சியுடன் கரூர் கேங், புதுக்கோட்டை கேங் என இரு கும்பல்கள் தலைமையில் தமிழகம் முழுவதும் கனிம வளங்களை கடத்தி கேரளாவுக்கு விற்று கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் கனிம வளங்களை பாதுகாக்க போராடி வரும் சமூக ஆர்வலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலை நிலவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையர்களை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி லாரி ஏற்றி கொலை செய்யப்பட்டார். கனிம வள கொள்ளையை பற்றி புகார் அளித்து வீடு திரும்பும் முன் கொள்ளையர்களுக்கே புகாரை கசியவிட்டு சமூக ஆர்வலர்களின் உயிரை பறிக்கும் வகையில் ஆட்சியை நடத்தி வருகிறது இந்த பேரிடர் மாடல் திமுக அரசு. திமுக ஆதரவோடு செயல்படும் புதுக்கோட்டை மற்றும் கரூர் கும்பல் கனிம வளங்களை ஏற்றி செல்லும் லாரிகளிடம் கமிஷன் வசூலித்துவிட்டு அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமான கற்களை வெட்டி எடுப்பதோடு அனுமதி சீட்டுக்களை முறைகேடாக பயன்படுத்தி கொள்ளையெடுத்துக் கொண்டிருக்கின்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் தொடர்ந்து பல விதிமீறல்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி வருவதோடு அரசுக்கும் பெரும் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. வரும் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் தங்கள் தோல்வி உறுதி என்பதை அறிந்து தேர்தலின் போது பணத்தை வாரி இறைக்க திமுக முடிவு செய்திருக்கிறது. அதற்காக பொதுமக்களையும் கனிம வள கொள்ளையை எதிர்ப்பவர்களையும் அச்சுறுத்தி மிரட்டி கொலையும் செய்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் இந்த கொள்ளை கும்பலின் வசூலைத்தான் நம்பியிருக்கிறது என்பது கனிம வள கொள்ளையை திமுக அரசு கண்ணும் காணாமல் இருப்பதிலிருந்து தெளிவாக தெரிகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார்.